அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் எங்கள் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் ஒரு பெரிய தக்காளி அளவு புளி எடுத்து கரைச்சி ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கிறணும். 3 தக்காளி பழம் நல்லா அடித்து எடுத்துருக்கேன். இப்போ அதுக்கு ஒரு தாளிப்புக்கு குழம்பு தாளிக்க ஒரு கடாய் வச்சு ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்தாச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கட் பண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு நான் மீன் சிலேபி மீன் சொல்லுவாங்க. இப்போ அதில் மீன் தான் இப்போ 1 கிலோ மீன் நம்ம எடுத்துருக்கோம். இப்போ இது நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இது நல்லா வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வருது பாருங்கள். இந்த டைமில் கொஞ்சம் கருவேப்பிலை பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாதிரி அந்த சேர்க்குற டைமில் நம்ம தனி மிளகாத்தூள் ஒரு 2.5 ஸ்பூன் அளவு நம்ம எடுத்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 10 போல் 1-2 அடித்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அதுவும் சேர்க்கணும். இப்போ இதில் தக்காளி பழத்தை இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அடித்த தக்காளி பழத்தை இதில் சேர்த்துருவோம். அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை நல்லா வதங்கின உடனே சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து நம்ம அது ரொம்ப நேரம் வதங்கணுன்னா ஒன்றும் அவசியம் இல்லை. அது நம்ம குழம்பு நல்லா நம்ம கூட நல்லா கொதிக்க விடோம்னா அதுவே அது வெந்துடும். அதனால் அது தனியாக வதக்கணும்னு அவசியமே இல்லை. அதனால் நம்ம இப்போ தட்டின சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் வெங்காயம். இதை இப்போ நல்லா லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம இது நல்லா வதங்கணுங்கிறது அவசியமே இல்லை. இது நல்லா கொதிக்கையில் நல்லா வெந்துடும் வெங்காயம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க புளி கரைச்சலாம் நம்ம உள்ள மீன் குழம்புல சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 1 டம்ளர் மட்டும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். அது சேர்த்தாச்சு. இப்போ இந்த குழம்புக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூன் அளவு நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நம்ம வறுத்து அரைச்ச பொடி தான். கலந்து ஜீரகம் சோம்பு மல்லி வெந்தயம்னு சொல்லி எல்லாமே வறுத்து அரைச்சதான். இப்போ அந்த பொடியில் ஒரு 4 ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். குழம்புக்கு இந்த குழம்புக்கு தேங்காய் பார்த்திங்கன்னா அரை மூடிலையும் பாதி அளவுலையும் கொஞ்சம் கம்மியான அளவு தான் நம்ம தேங்காய் எடுத்துருக்கோம். ஏன்னா கம்மியான அளவு தான் நம்ம குழம்பு வச்சுருக்கோம். நம்ம நிறையா எடுக்கிறது தான் குழம்பு தேங்காய் நிறையா சேர்த்தோம்னா குழம்போட டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் கம்மியான அளவுலேயே தான் நம்ம தேங்காய் எடுத்துக்கணும். இப்போ நம்ம அதையும் அரைச்சி இப்போ கொதிக்கிற குழம்புலையும் நம்ம சேர்த்தாச்சு. நல்லா கொதிக்க விட்டோம். கொதித்த உடனே தான் மீன் சேர்க்கணும். உடனே மீன் சேர்த்துடக்கூடாது. குழம்பு எப்படியும் ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட நல்லா மூடி போட்டு வச்சு இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம மீன் சேர்த்துருக்கோம். மீன் போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடணும். திறக்கக்கூடாது. கரண்டி எதுவும் போடக்கூடாது. இப்போ இதெல்லாம் கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இப்போ சூப்பராக வந்துருச்சுங்க மீன் குழம்பு. கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.